எல்லாருக்கும் வணக்கம். சுதந்திரம் பெற்று இந்த 87 ஆண்டு காலத்தில் எல்லா சமூகங்களும் இருந்த நிலையிலிருந்து முன்னேறி தான் இருக்கா. ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் அளவிற்கு அதிகமான வளர்ச்சியை பெற்றிருப்பதும், ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் இருந்த நிலையிலிருந்து இன்னும் இழிநிலைக்கு சென்றிருப்பதும் யாருடைய குற்றம்? நோய்வாய்ப்பட்ட அந்த சமூகத்தை மட்டுமே நம்ம குற்றம் சாட்ட போகிறோமா? அந்த சமூகங்களுக்கு முறையாக அரசியல் அதிகாரங்களும் இடஒதுக்கீடும் பகிர்ந்தளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டிலிருந்து தொடங்குகிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கான அவசியம். சாதிவாரி மற்றும் பொருளாதார கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு சாதியும் எண்ணிக்கையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை எண்ணி அவர்களின் பொருளாதார நிலையையும் அறிவது. சமூக நீதியை நிலைநாட்டவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு கோருவதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். என்னப்பா 2024 சாதியை பற்றி பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? சாதிகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் தெரிஞ்சுக்காம எப்படி இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்துவீங்க? அப்போ இப்போ கொடுத்துருக்கிற 69% இடஒதுக்கீடு எல்லாம் பொத்தாம் பொதுவாக குத்து மதிப்பாக கொடுத்தது. அதிர்ச்சியாக இருக்கா? இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு என்பது 1931 ஆங்கிலேயர் கொண்டு வந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டது. ஆங்கிலேய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு பிறகும் நிகழ்த்துச்சு. 1921 ஒரு கணக்கெடுப்பு, 1931 ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பையும், பின்னர் 1941 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு நினைக்கும்போது உலகப்போர் வந்துருச்சு. அதனால் 1941 அவங்களால சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியல. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு வரையிலும் சாதிவாரி மற்றும் பொருளாதார கணக்கெடுப்பை நம்ம எடுக்கவே இல்லை. ஆனால் இடஒதுக்கீட்டை மட்டும் அமல்படுத்திட்டு இருக்கோம். மண்டல் கமிஷன் 1979 மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கிற காலத்தில் கொண்டு வரப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர் மக்களில் இருக்கக்கூடிய சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக அவங்களுடைய சூழ்நிலையை ஆராய்ந்து அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 1980 அறிவித்தது. 27% இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்டோருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அது பரிந்துரை செய்தது. ஆனால் அந்த மண்டல் கமிஷனுடைய ரிப்போர்ட் 10 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டது. பின்னர் 1990 ஆகஸ்ட் மாதம் விபி சிங் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது தான் அந்த பிற்படுத்தப்பட்டோருக்கான 27% இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டது. ஏன்பா தமிழகத்தை பொறுத்தவரை 69% இடஒதுக்கீடை அம்பாசங்கர் கமிஷன் தானே கொண்டு வந்துச்சு. உண்மைதான். 1982 எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட அம்பாசங்கர் கமிஷன் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்று நடத்தலைங்க. மாறா 1931 சென்சஸ் அடிப்படையாக வச்சு அன்றைய மக்கள் தொகை இவ்வளோ பேர் இருந்தார்கள் என்றால் இந்த 50 ஆண்டு காலத்தில் இவ்வளோ மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வந்துச்சு. உதாரணத்துக்கு ஏ சமூகம் 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் இருக்கிற சமூகம் இன்றைக்கி ஒரு 10,000 பேர் இருப்பாங்க. பி சமூகம் 50 பேர் தான் இருந்தாங்க. 50 பேர் இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஒரு 5,000 பேர் தான் இருப்பாங்க. சி சமூகம் ஒரு 25 பேர் இருந்தாங்க. இந்த 50 ஆண்டு காலத்தில் அவங்க ஒரு 2,500 பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அனுமானத்துக்கு வந்தது. அதையெல்லாம் நம்ம சரியான கணக்காக எடுத்துக்க முடியலைங்க. ஏன்னா ஒவ்வொரு சமூகத்துடைய பிறப்பு விகிதமும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஏ சமூகத்துடைய பிறப்பு விகிதம் 2 பேராக இருந்தால் பி சமூகத்துடைய பிறப்பு விகிதம் 3 பேராக இருந்துச்சு. சி சமூகத்துடைய பிறப்பு விகிதம் 5 பேராக கூட இருந்துச்சு. இதிலிருந்து நம்ம ஒரே ஒட்டு மொத்தமாக ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் அம்பாசங்கர் கமிஷனால் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த 69% இடஒதுக்கீடு தவறான வழிகாட்டியாகும். 1969 கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட சட்டநாதன் கமிஷன் தான் முதல்ல கிரீமி லேயரை பற்றி பேசுச்சு. ஒரு சமூகத்துக்குள்ளேயே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்ச நபர்களை நீக்கிவிட்டு மற்றவர்களுக்கு வழிவிட்டால் அது மற்றவர்களெல்லாம் பயனடைகிறதுக்கு வசதியாக இருக்குமேன்னு சொல்லிச்சு. எடுத்துக்காட்டுக்கு ஒரு சமூகத்துக்குள்ள வசதியான நானும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற என் தங்கையும் ஒரே மாதிரி சலுகையை அனுபவிக்கிறது எப்படி சரியாக இருக்குங்கிற கேள்வியை அது எழுப்புச்சு. ஏன்னா வசதியான நான் எல்லா வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் எதற்காக நான் சலுகையை அனுபவிக்கணும்? அதனால் என்னை நீக்கிவிட்டு மற்றவர்களுக்கு அந்த சலுகையை கிடைக்க செய்யுமாறு செய்தால் மற்றவர்களுக்கான வாய்ப்பு அதிகரிக்குமே அப்படின்னு அது சொல்லுச்சு. என்னை பொறுத்தவரையிலும் இது கூட ஒரு வகையில் நியாயம்னு தாங்கப்படுது. என்ன இடஒதுக்கீட்டை பற்றி ரொம்ப குழப்பறனா? எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும்னு சொன்னால் 2 பேர் இருக்கிற வீட்டில் 20 இட்லியும், 20 பேர் இருக்கிற வீட்டில் 2 இட்லியும், 10 பேர் இருக்கிற வீட்டில் இட்லியும் இல்லாமல் செஞ்சால் எப்படிங்க நியாயமாக இருக்கும்? என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சட்டையை பிடிக்கிறதா? இன்றைக்கி இருக்கிற இடஒதுக்கீடு அப்படி தாங்க இருக்குது. அரசியல் பிரதிநிதித்துவமே இல்லாத ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம்னு வலியுறுத்துது. அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக
ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பே தேவையற்றதுன்னு சொல்லுது. காரணம், ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தங்களுடைய எண்ணிக்கை குறைவுன்னு தெரிஞ்சால் தாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் அதிகாரம் போயிடுமோன்னு அது பயப்படுது. கட்சிகளும் அதற்கு தகுந்த மாதிரி தேவையில்லாத குழப்பத்தை ஏன் விளைவிக்குன்னு சொல்லி கட்சிகளும் தயங்குகின்றன. இப்போ சமீபமாக பீகார் மாநிலம் நிதிஷ்குமார் தலைமையில் கடும் நெருக்கடிக்கு மத்தியில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடிச்சிருக்கு. கர்நாடக மாநிலம் சீதாராமையா முதலமைச்சராக இருக்கிற காலத்தில் அங்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த புள்ளி விவரம் இன்னைக்கு வரையும் வெளியிடப்படவே இல்லை. ஏன்னா அங்கே லிங்காயத், ஒக்கிலியான்னு சொல்லக்கூடிய அரசியல் ரீதியாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சமூகங்கள் அவர்கள் சொல்லும்படியான எண்ணிக்கை அங்கே இல்லை அப்படின்னு தெரிய வந்தது தான் பிரச்சனை. இதை பார்த்த கர்நாடக அரசு இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி இன்னைக்கு வரையிலும் அது வெளியிடாதையே வைத்திருக்கின்றன. அரசியல் பிரதிநிதித்துவமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய சமூகங்கள், எங்களுக்கு போதுமான அளவு அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய சமூகங்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் சொல்லி வலியுறுத்துது. முதல்ல எல்லா சமூகங்களையும் எண்ணுங்க, எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அரசியல் பிரதிநிதித்துவத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குது. உதாரணத்திற்கு ஆதிக்க சாதிகள் 60% இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் 40% தானா, இந்த 40%க்கான அரசியல் பிரதிநிதித்துவத்தை தயவு செஞ்சு எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்குது. இல்லை சாதி ரீதியெல்லாம் வேண்டாம், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, சுழற்சி முறையில் அத்தனை சமூகங்களுக்கும் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குது. இதில் என்ன தப்பு? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தனக்குண்டான பிரதிநிதித்துவத்தை வச்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை கிடைக்கச் செய்வது தானே உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும். சிந்திப்போம்.